ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாதம் ரெகுலரான இன்கம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். வெறும் ஒரு முறை நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டுமே போதுங்க. உங்களை தேடி வந்து அமௌண்ட்டுன்றது ரெகுலராக வரும். அது 50,000 5 லட்ச ரூபா 5 கோடி ரூபா வரைக்கும் கூட வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த கான்செப்ட். நான் பட் கான்செப்ட் ஷேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இந்த பிஸ்னஸ் பிளானை நிறைய நபர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேயே பல பேர் வந்து கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு உழைப்பும் ஓரளவுக்கான முதலீடும் அது மட்டும் இருந்தாலே போதும் இந்த தொழிலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, இது என்ன ஒரு மாடலில் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்டில் போயிடலாம். அதாவது ஃப்ரான்ச்சைசி, உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸாக வேணால் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு சின்ன இட்லி கடை வச்சுருக்கீங்களா, இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேக்கிங் அந்த ஒரு ஷாப் வச்சுருக்கீங்களா, பர்கரா, இந்த சம்திங் என்ன வேணால் வச்சுருக்கோங்க. உங்களோட யூனிக்கான, இல்லை நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்கலாம், க்ராசரி ஷாப்ஸ் வச்சுருக்கலாம், ஃப்ரூட் ஷாப்ஸ் வச்சுருக்கலாம். அதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக எப்படி கொண்டு போகிறது. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், ஒரு காஃபி ஷாப்போ, ஒரு டீ ஷாப்போ, ஒரு பர்கரோ, இல்லை ஒரு ஷவர்மாவோ அவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது மூலயமா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் க்ரோத் அந்த இடத்துல வந்து இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும், அதே போல கொடுக்குற ஆப்போசிட் பார்ட்டிக்கும் இருக்கும். ரெண்டு விஷயம் தான். இப்போ நான் ஃப்ரான்ச்சைசி சப்ளை பண்றேன் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி மூலமா எனக்கு ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவேன். பிளஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க புதுசா அப்படின்னா நீங்க பெருசா பிராண்டுக்குன்னு எதுவுமே வந்து மெனக்கட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பிராண்டை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டா நான் வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு அவசியம் இல்லை. இனிஷியல் நீங்க ஃபர்ஸ்ட் டே 1லேருந்தே ஏர்னிங்ன்றது நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் ஃப்ரான்ச்சைசி மாடல். ஸோ உங்களோட பிசினஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு கூட்டு போகணும், எடுத்துட்டு போகணும், நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன லைசன்சிங் தேவை, அதை பண்ண ப்ராஃபிட்டபிளா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா பிசினஸ் தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே அவசியமா தேவைப்படுற ஒரு வீடியோ தாங்க. நீங்க எந்த பிசினஸா வேணா பண்ணுங்க, ஆனா ஃப்ரான்ச்சைசிக்குள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் இன்கம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும், ப்ரிப்பரேஷன்ஸ், உங்களுக்குன்னு யூனிக்கான மெத்தட்ஸ். முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசியில் இந்த ஃபுட் பிராண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி தான் நல்லாவே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் மெத்தட்ஸு, சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதே போல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ், இது ரெண்டுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி. இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா என்னன்றது ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா நம்ம மியூச்சுவலாக ரெண்டு பேர், நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறேன் அப்படின்னா நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன்னா நானும் வாங்குற நீங்களும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போடுவோம். மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் என்னோட கடைகள் இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் ஓனரும் ஒரு ஃப்ரான்ச்சைசர் அப்படின்ற ஒரு பர்சனும், இந்த ரெண்டு பேரும் தான் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இதுதான் ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்றது. நான் ஒரு ப்ராடக்டை கொடுக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு கிளாத்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ரான்ச்சைசியாக நான் கொடுக்கறது. லைசன்சிங், தேவைப்படுற லைசன்சிங்லாம் எப்படி எடுக்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக உங்களோட பொருள், அதாவது உங்களோட கடையை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணுன்றத சொல்கிறேன். உங்களோட பிராண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லாவே வந்து சிக்கன் பண்ணுவேன், அதாவது சிக்கன் தந்தூரி பண்ணுவேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விரும்பி என்னோட கடைக்கு வராங்க, இங்கே இருக்கிற கடையை தேடி வந்து எனக்கு வராங்க. இந்த சிக்கன் வந்து நான் ரொம்ப நல்லாவே கிரில் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு 4-5 பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரான்ச்சைஸியாக கொடுங்க. உங்களோட ஷாப் XYZ அப்படின்ற ஷாப் நல்லா ஃபேமஸாக ஆகிடுச்சு, என்னோட இன்க்ரீடியன்ஸ் முதற்கொண்டு நான் எங்கே சிக்கன் வாங்குறேன், எவ்வளோ அளவுக்கு நான் பேக் பண்ணுறேன், என்ன மசாலா போடுறேன், என்னுடைய கம்பெனியோட லோகோ, ஹோர்டிங்ஸ், ப்ரமோஷன்ஸ், இது எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுவேன். ஒரு அமௌண்ட்டை நான் வாங்கிட்டேன். இதுதான் ஃப்ரான்ச்சைசி. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஃப்ரான்ச்சைசியை பொறுத்தளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு யூனிக்கான கான்டென்ட்னு ஒன்று இருக்கும். உங்களோட மசாலாஸ்க்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குவோம், அதை வந்து அந்த யாரும் வந்து திருடக்கூடாது, என்னோட வந்து கீ இன்க்ரீடியன்ஸை, என்னோட நேமு, என்னோட மெத்தட்ஸ்ன்னு அந்த மாதிரி காப்பிரைட்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு வாங்கியிருக்கணும். ஸோ ப்ராப்பரான லைசன்ஸ் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு அது ஒரு லோகோவாக இருக்கலாம், நம்மளோட பிராண்ட் நேமாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெக்டொனால்ட்ஸ், பெரிய ஃபுட் ஜெயின்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஓனர் ஸ்டார்ட் பண்ண ஓனரே வர்றது கிடையாது எல்லா மெக்டொனால்ட்ஸ்க்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியாக நிறைய பேருக்கு வந்து அதை கொடுப்பாங்க. அதே போல் ப்ராடக்ட் பேஸ்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கார் சர்வீஸு, காரோட ப்ராடக்ட்ஸு, லெதர் கூட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்டு ஃப்ரான்ச்சைசிஸ். இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குங்க. ஜாப் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசினா என்னென்னா இந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸு, டிக்கெட் புக்கிங் அந்த மாதிரிலாம் போர்ட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட தான் கொடுப்பாங்க. சில ட்ரஸ்டபிள் போர்ட்டல்ஸில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம். ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், மூவி டிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும். அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனானு, அப்போது அந்த ஒரு ஆத்தரைசேஷனை ஒரு பர்சன் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃப்ரான்ச்சைஸி. அந்த ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரான்ச்சைஸி, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இது சொன்ன மாதிரி ஆத்தரைஸ்டு ஒரு ப்ராடக்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது என்ன ஒரு ப்ராடக்டாக வேணா இருக்கலாம், ஒரு டிஷர்ட்டாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ப்ராடக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிக்கன், ஒரு பிரியாணி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸா இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி அப்படின்றது ஒரு ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி கைமாற்றி விடுறது. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்குன்ற பிராண்டிங் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நானே ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எப்படி நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க முடியும், எனக்கு எப்படி இங்கே வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்க்கு போயிருந்தேன். ரொம்ப சின்ன லெவலில், கயோஸ்க் லெவலில் தான் அவங்க வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நல்லா இருக்குது, அந்த பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணும் போதே செம்ம வாசனை இருக்கும் அவங்களோட ஃபுட் அப்படின்றதுனால ஒரு நாள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது வந்து ஒரு ரோட் சைட் ஷாப் தான், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தேன். நான் பார்த்தப்போ ஃபுட்டு நல்லா தான் இருந்தது, டீசெண்டான ப்ரைஸு. நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபேமிலி வாங்குறோம் அப்படின்னா ஒரு 700 rupees ஆகும் அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே நல்லா இருக்கே, திருப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 monthsக்கு முன்னாடி போனேன். நான் 6 monthsக்கு அப்புறம் வாங்கி ஒரு 2 monthsக்கு முன்னாடி போனப்ப அங்கே பெரிய ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஃப்ரான்ச்சைசியோட காஸ்ட் வந்து 4 lakh rupees அப்படின்னு வச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு அவங்க கிட்ட பேசினா அவங்க சொல்றாங்க, ஆமா இங்க இருக்கிற டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களோட ப்ராடக்ட், இந்த பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாடல் நாங்கள் கிரியேட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கோம், உங்களோட பிராண்ட்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது, 4 lakh அதனால நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், இந்த ஃப்ரான்ச்சைசி நாங்கள் கொடுக்குறோம், நல்ல அஷ்யூர்டு இன்கம் வரும், எங்களோட கீ ஸ்பெசிஃபைட் மசாலாஸ் கொடுக்குறோம், எங்களோட செஃப் வந்து 1 week ட்ரைனிங் அப்படின்றத உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதெல்லாம் எங்களோட கீ பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்றது வருஷக்கணக்கில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யூனிக்காக உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்குன்னு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இதில் நீங்கள் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணனா, ரா மெட்டீரியல்ஸு, டிஸ்பிளே போர்ட்ஸு, ப்ரொமோஷன்ஸு, உங்களோட பிராண்ட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா, இதுதான் உங்களோட பேர். நீங்கள் வந்து XYZன்னு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் நீங்கள் கொடுக்குற ஃப்ரான்ச்சைசி, அதை பார்த்து தான் மக்கள் வராங்க. ஸோ உங்களோட பிராண்டை எக்காரணத்து கொண்டும் வெளியே யார்கிட்டையும் நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸும், பிராண்டிங்ஸும், ப்ரொமோஷன்ஸு, இந்த பிளேட்ஸில் பிராண்டிங்ஸ் போடுறது, வெளியே போர்ட்ஸ் வைக்கிறது, லைட்டிங்ஸ் வைக்கிறது, ஒரே மாதிரியான கலர்ஸ் ஷாப்ஸ்க்கு கொடுக்கறது, ஒரே மாதிரியான டிசைன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே யூனிக்காக உங்களோட பிராண்டுக்குன்னு நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை தேடி தான் மக்கள் வருவாங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான், உங்களோட மூளை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் இங்க வேலை. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா இருக்கலாம், பீஸாவா இருக்கலாம், ஒரு டிஷர்ட்டா இருக்கலாம், ஒரு கப்பா இருக்கலாம், மக்கா இருக்கலாம், என்ன ப்ராடக்டா வேணா நீங்க உங்களோட ஃப்ரான்ச்சைசிக்கு வெளியே கொடுக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான கான்செப்ட், ப்ராப்பரான பிளானிங் இருக்கணும். அது மட்டும் இருந்தாலே போதும். ஏதாவது புதுசாக இருக்குது அப்படின்னா ஐ கேப்சரிங்காக ரொம்ப சூப்பர் ஈஸியாக வந்து மார்க்கெட்டை நம்மளால் பிடிச்சிட முடியும். அதே போல் எஸ்டாப்ளிஷ், உங்களோட பிராண்டை வெளியே தெரியப்படுத்துங்க. நிறைய ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கலாம். நிறைய செலவு பண்ணி வெளியே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியே ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்க, இப்படியெல்லாம் கொடுத்தா எனக்கு என்ன லாபம்ன்றது இதில் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. செட்டப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh மினிமம் வைங்க ஃப்ரான்ச்சைசிக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்றது ஒரு கயோஸ்கு மாடல்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிராண்ட்ன்றது உங்களோட ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது வித்தியாசத்தை நீங்கள் கொடுங்க. அந்த வித்தியாசத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, பேம்பு பிரியாணின்னு வந்தது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு ஸ்டிக்ஸ் வச்சு பிரியாணி மேக் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசிஸ் மாடல் வந்தது, ஷவர்மா வந்தது. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 lakh மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு கொடுங்க. மேக்ஸிமம் 1 lakhல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, பேனர்ஸு, போர்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 20,000 rupeesக்கு மேலே ஆகவே ஆகாது. பல்காக நீங்கள் பிரிண்ட்ஸ் பண்ணும்போது 80,000 உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஒரு பிராண்டோடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ராயல்ட்டி
மந்த்லி ஒரு 5000 ரூபா, ஒரு 2000 5000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 ஷாப் நீங்க கொடுக்குறீங்க ஃப்ரான்ச்சைசி 1 lakh அப்படின்னா கூட 10 lakhs நம்மளால earn பண்ண முடியும். மந்த்லி 50,000 rupees ராயல்ட்டி மட்டுமே எடுக்க முடியும். அந்த 10 கடைக்கு 5000 ரூபான்னு சொல்றோம்னா கொஞ்ச நாள்ல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆனீங்க அப்படின்னா ஒரு 100 ஃப்ரான்ச்சைசி போறீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு மாசமான ராயல்ட்டி மட்டுமே வரும். நீங்க பிசினஸ் ரன் பண்ணாலும் ரன் பண்ணலனாலும் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு உங்களோட கீ இன்கிரீடியன்ஸ் வெளியே போகாம பார்த்துக்கிட்டு இருந்தாலே மட்டுமே போதும். இதுதான் இந்த பிசினஸோட பெரிய ஹைலைட்டுங்க. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரான்ச்சைசி மாடல்ன்றது ஒரு பாசிவ் இன்கமாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் ரெவன்யூன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட பிராண்டு வளர 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 உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் காஸ்ட் நிறைய 5 லட்சம் 10 லட்சம்லாம் அதிகமாக போனோம் அப்படின்னா யோசிப்பாங்க, ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம இதில் போனோம் அப்படின்னா ப்ராஃபிட் எப்படி இருக்கும், ஸ்லோ மார்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சே, இனிஷியலில் நம்ம போட்ட காசை எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அவங்களுக்கு வரும். அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். அந்த டவுட்டை போக்கணுன்றதுக்காக தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு கைக்கு கடிக்காத அளவுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ராயல்ட்டி ஃபீஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு டெய்லி ஒரு 2000 5,000 இன்கம் வருது அப்படின்னா 5000 மாசம் ராயல்ட்டி கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது, அவங்க ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கட்டி போட்டு வைக்கக்கூடிய ஒரே விஷயம் அக்ரிமெண்ட். ஸோ லீகல் போர்டிங் வச்சு நீங்க சைனிங்ஸ் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் வச்சு ஃப்ரான்ச்சைசியை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி மாடல்ல உங்களோட பிசினஸ் கொண்டு போக முடியும். அதுதான் பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல். நீங்க எந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரீட் பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு எதனா ஐடியா சொல்லுங்க. ஒரு சின்னதா நான் வச்சிருக்கேன்றீங்க இல்லைங்களா, அது நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் டைம் இன்கம் அப்படின்றத earn பண்ணலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.